ஓம் நம சிவாய. இன்னைக்கு திருவாரூர் தேர். தேர்லேயே ரொம்ப பெரியதும் நீ என்ன திருவாரூர் தேரா இவ்வளோ ஆடி அசைஞ்சு வர அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த திருவாரூர் தேர் ரொம்ப அழகானதும் ஆசியாவில் மிகப்பெரியதுமானது இந்த திருவாரூர் தேர். இந்த திருவாரூர் தேர் தியாகராஜர் கோயில் தேர் திருவிழா ஆழி தேரோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பங்குனி மாதத்தில் பங்குனி உத்திரத்துக்காக இந்த தேர் திருவிழா நடக்குது. இந்த தேர் திருவிழாவில் தியாகராஜர் வீதி உலா தேரில் வராரு. இந்த திருவாரூர் தேர் அழகு அப்படின்னு பழமொழியே இருக்குது. இந்த திருவாரூர் தேர் வந்து பிரம்மாண்டமான ஆழித்தேர். 96 அடி உயரமுள்ள இத்தேர் 4 நிலைகள் இருக்குது. மூங்கில் மற்றும் வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்டு 4 வடம் இருக்குது. அப்புறம் இது வந்து 400க்கும் மேற்பட்ட மரச்சிற்பங்கள் வேறு இந்த தேரில் இருக்குது. தோரணங்கள், ஆலவட்டங்கள் அப்படின்னு அதெல்லாம் வச்சு இந்த தேரை ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. திருவாரூர் தேர் ஆழித்தேர் வந்து வடம் பிடித்து இழுத்து வழிபட்டால் கைலாயத்தில் இடம் கிடைக்கும்ன்றது ஐதீகம், நம்பிக்கை. அதனால தான் லட்சக்கணக்கான மக்கள் ஆழித்தேரை இழுக்கிறதுக்காக திருவாரூரில் கூடியிருக்காங்க. அங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தா எள்ளு கொள்ளு எதுவுமே தெரியாத மாதிரி அவ்வளோ கூட்டம் பாருங்கள். அந்த பங்குனி உத்திர திருவிழா அன்னைக்கு இந்த தியாகராஜர் தனது கொண்டி, அவரோட மனைவி பார்வதி தேவி பேர் தான் கொண்டி, ஆழித்தேரில் பவனி வரார். இதை காண தான் பல்லாயிரம் கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்காங்க. இந்த தேர் வந்து சோழ காலத்தொட்டே, அதாவது 1000 காலத்துக்கு முன்னாலேருந்தே இந்த தேர் திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதுவும் மனுநீதி சோழன் கதையே உங்களுக்கு நல்லா தெரியும். தன் மகனே தேரில் கீழ் அடிபட்டு இறந்த போது பசுவிற்கு நீதி வழங்கிய மனுநீதி சோழனோட வரலாற்று நிகழ்வு தான் இந்த தேர் திருவிழா. தேரோட்டத்தின் போது ஆடு அசைஞ்சு வரும்போது மக்கள் ஆரூரா